வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ. எழுத்தாளர் பாமா அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை, அழிப்பு அப்படிங்கிற கதை. பள்ளி ஆசிரியரான பாமா ஒரு குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர். 1992 வருஷம் இவரது முதல் தன் வரலாறு நாவலான கருக்கு வெளியாச்சு. அனைவரோட கவனத்தையும் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 3 நாவல்களும் 3 சிறுகதை தொகுதிகளும் வெளியிட்டுள்ளார். இவரோட படைப்புகள் ஆங்கிலம், பிரெஞ்சு இப்படியான மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றது. இப்போ கதைக்குள்ள போகலாம். அழிப்பு. விடிஞ்சா கன்னியம்மாளுக்கு கல்யாணம். கன்னியம்மாளோட குடிசையில் கல்யாணத்துக்கான எந்த அடையாளமும் இல்லை. அவளும் அவங்க அம்மா குருவம்மாளும் வழக்கம் போல குடிசைக்கு முன்னால் குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அங்கன உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்குறதுக்கெல்லாம் குருவம்மா தான் வா திறந்து பதிலும் சொல்லிக்கிட்டு இருந்தா. கன்னியம்மா எப்பயும் போல அபராணியாக உட்காந்துருந்தா. அவளுக்கு இப்போ 20ஆவது. அவள் சமைஞ்சு இப்போ 4 வருஷமாச்சு. இந்த 4 வருஷமா குருவம்மா புலம்பிக்கிட்டே தான் கிடந்தா. அவ கூட சமைஞ்ச பிள்ளைகள்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துல வாக்கப்பட்டு போயிருச்சுக. கன்னியம்மாளுக்கு மட்டும்தான் கல்யாணமாகாம வீட்டோட கிடக்கிறா. அவ ஒட்ட பிள்ளைகள் எல்லாம் இப்போ கையில ஒரு பிள்ளையும் வகுத்துல ஒரு பிள்ளையுமா இருக்காக. அவங்கள பார்க்கையில எல்லாம் குருவம்மாளுக்கு பவுத்தரிச்சலா இருக்கும். குருவம்மாவுக்கு கல்யாணமான மாசத்திலேயே கன்னியம்மா வகுத்துல நின்னுட்டான். அவ புருஷ காளையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா கன்னியம்மா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பிஞ்சு முகத்தை கூட பார்க்காம அவன் போய் சேர்ந்துட்டான். இப்பதான் செத்தது கணக்கா இருக்குதுன்னு குருவம்மா அடிக்கொரு தரம் சொல்லி சொல்லி மாஞ்சு போவா. கன்னியம்மா வயசுக்கு வந்த பிறகு பொழுதன்னைக்கும் காளைய நினப்பு ரொம்ப கஷ்டப்பட்டா குருவம்மா. யாரு நினைச்சா இப்படி அல்ப ஐசுல அவன் போய் சேருவான்னு. கிணறு வெட்ட போனவன் தான். நிறமாச சூழியா இருக்க சூதானமா இருன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போனவன் தான். மத்தியானத்துல கரெக்டா தேவகார கோயில்ல 12 மணி அடிக்கையில அவனை பிரேதமாத்தான் தூக்கியாந்து போடுறாங்க. கிணத்துல வெடி வைக்க போனானா, அப்படியே அவனை தூக்கி எரிஞ்சு போட்டுருச்சான். வெடி வெடிச்சு செத்தானோ இல்ல பேய் கோளாறுல போய் சேர்ந்தானோ ஒன்றும் புரியல. இனிய சூதானமா இருன்னு சொல்லிட்டு போனானே அவனே இல்லாம போயிட்டானே. வகுத்துல இவ இல்லாம இருந்திருந்தா அப்பயே நானும் உசுரை மாச்சிக்கிட்டு அவனோடையே போய் சேர்ந்திருப்பனே. வகுத்துல சமைய கொடுத்துட்டு போயிட்டானே. அந்த பச்சை மண்ணை பெத்தெடுத்து அதுக்காக வாழணும்னு உசுரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சேனே. இப்போ அவளை ஒருத்தங்கையில நல்லபடியா பிடிச்சி கொடுத்துட்டோம்னா போதும். சரி சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல புலம்பிக்கிட்டு இருக்காத. நாங்கெல்லாம் இல்லையா என்ன? ஆளும் பேருமா சேர்ந்து முடிச்சுடுவோம். நீ எதுக்கு கவலைப்படுத்த குருவு? போய் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கு. நாங்கள் வெள்ளனவே வாரோம். ஊருக்கு தெக்க இருக்கிற மாரியாத்தா கோயிலுக்கு தான் வர சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் போவோம் சரியா? ஏத்தா கன்னியம்மா அம்மையை கூட்டிட்டு போய் கஞ்சி போட்டு கொடுத்தா. பக்கத்து வீட்டு முத்தம்மா சொல்லவும் குருவம்மாளுக்கும் கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு. கன்னியம்மா கல்யாணத்தை பற்றி தான் ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருந்துச்சு. கெட்டிக்காரி தான் குருவம்மா. கைம்பெண்டாட்டியா இருந்தாலும் ஒத்தையில கடந்து பிள்ளைய பெற்று ஆளாக்கி கொண்டாந்துட்டாளே. அந்த பிள்ளை கன்னியம்மாளுக்கு என்ன குறைச்சலு? நல்ல முகவாக்கான பிள்ளையாத்தான் இருக்கா. இம்புட்டு வருஷமா ஒரு பேலும் கேட்டு வரல. அது பாட்டுக்கு வேலையை செஞ்சு கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கும். இருக்கிற இடம் தெரியாது, வாயிலா பூச்சி. அவளும் வாக்கப்பட்டு போயிட்டா. குரு மட்டும் வெறுக்கு வெறுக்குன்னு ஒத்தையில கிடப்பா. அட நீ ஒண்ணுக்கா, இந்த காலத்துல எந்த பையன் மூஞ்சி முகரைய பார்த்து கல்யாணம் முடிக்கானுகோ? எம்புட்டு நகை நட்டு போடுவானுகோ, எம்புட்டு சாமாஞ்சிட்டு கொடுப்பானுங்கன்னு நாய பையன் அலையிறானுங்க. அப்படி நல்லா ஏழுக்கையா இருந்தாத்தான் பொண்ணு பிள்ளைய கேட்டு வாரானுங்க. இல்லாதப்பட்டவக அப்படியே கிடக்க வேண்டியதுதான். இப்ப கூட இந்த கன்னியம்மாளை கேட்டு வந்தவ யாருங்கிற? ஒரு கிழட்டு பெய்த. கொஞ்சம் கூட லொங்காம 60 வயசு கிழவ 20 வயசு கொமிரி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு வாரான். நெசமாவா சொல்லுதே? பின் என்ன பொய்யா சொல்லுதே? என்னமோ கவர்மெண்ட் வேலையில இருந்தானா, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டானா. பொண்டாட்டி செத்து 1 வருஷம் கூட ஆவலியா. அதுக்குள்ள வேற பொண்டாட்டி வேணும்னு வாரா. பிள்ளைக கிள்ளைக ஒண்ணும் இல்லையா? ஏன் இல்ல? 2 பொண்ணு 2 ஆண் இருக்குதான். இன்னமும் ஒண்ணுக்கு கூட கல்யாணம் காட்சி ஆவலியா. எல்லாமே கல்யாணத்துக்கு நிக்கிற வயசு பிள்ளைக தானா. ஆத்தாகாரி நல்லா இருந்திருந்தான்னா அம்புட்டையும் கரையேற்றி இருந்திருப்பா. அவ பாவம் புத்துநோய் போய் சேர்ந்துட்டா. இன்னும் கொடுமைய கேட்டினா, அவ சாக பொழைக்க கிடந்தாலே அப்பவே இவன் பொண்ணு பார்த்துட்டு சுத்திட்டு திரிஞ்சானா.
அவ சாக முன்னாலே நீ எத்தனை கல்யாணம்னாலும் செஞ்சுட்டு போ, ஆனா என் பிள்ளைகளை தவிக்க விட்டுடாத, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டு நீ என்னமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உசுர விட்டுட்டாளா. இவன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாதுன்னு பிள்ளைகள்லாம் ஆனை மட்டும் சொல்லி பார்த்தாங்களா. 2வது கல்யாணம் முடிச்சு பிள்ளை பறந்துருச்சுன்னா பின்னால சொத்து கேட்டு சண்டை வந்துருமுன்னு கல்யாணம் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்களாம். என் பொண்டாட்டியே என்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தான். நீங்க என்னடா ஊடால, எனக்கு என்ன பிள்ளையா இல்லை, பிள்ளைங்களுக்காகவா நான் கல்யாணம் முடிச்சுக்குதே, நீங்கள்லாம் புருஷன் பொண்டாட்டின்னு தேடிக்கிட்டு ஓடி போயிடுவீங்க. அப்புறம் எனக்கு தண்ணி மொந்து கொடுக்க ஆள் இல்லாமல் நான் கஷ்டப்படணுமாக்கும் அப்படின்னு கேட்டானா. தண்ணி மொந்து குடிக்க இவனுக்கு கை கால் இல்லையாக்கும். அதை அவங்கிட்ட தான் கேட்கணும். கை கால் எல்லா கழுதியும் தான் இருக்குது. கிழட்டு பைய வெளியே சொல்லிக்கிறது அப்படி. வயசாகி பேரம்பேத்தி எடுத்தாலும் பொம்பளை கேட்குது அவனுக்கு. என்ன செய்ய, அவனை குத்தம் சொல்ல முடியாது. எங்கேயும் எல்லாத்துலேயும் ஆம்பளைகளுக்கு ஒரு நாயம், பொம்பளைகளுக்கு ஒரு நாயம்தான் இருக்கு. இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை குருவம்மாளும் கன்னியம்மாளும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. 2 பேர் மனசுலையும் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. வெதும்பி போய் இருந்த கன்னியம்மா திடீர்னு அவங்க அம்மைக்கிட்ட கேட்டா, ஏம்மா அந்த ஆள் பிள்ளைகள்லாம் என்னைய விட பெரிய பெரிய பிள்ளைகளாமா, அவங்களுக்கு இந்த கல்யாணம் பல்லுசா பிடிக்கலையா, என்னைய எப்படிம்மா அந்த வீட்டில் இருக்க விடுவாக. அவன் தான் சொன்னாமல்ல, கோயிலில் தாலியை கட்டிட்டு உன்னைய தனியாக கூட்டிட்டு போயிடுவானாமல்ல, பக்கத்து ஊரில் வாடகைக்கு வீடு பார்த்து வச்சிருக்கானாமல்ல, அதனால நீ வேற வீட்டில் தனியாக தான் இருப்ப. தனியாக என்னன்னு அந்த கிழவன் கூட இருப்ப, பின்ன அவங்க கூட தான் இருக்கணும், அதுக்கு தான் உன்னைய கட்டுறேன். அவன் ரிட்டையர்டான பணம் வந்ததில்ல, அது எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டானா. ஆனால் மாதம் மாதம் என்னமோ பெஞ்சின்னு வருதான், அதை வச்சு தான் உன் கூட குடும்பம் நடத்துவானா. என்னமோ போ, சாகர வரைக்கும் உனக்கு அண்ணன் தனிக்கு குறைவு இருக்காது. அதுதான் அவங்க கேட்கவும் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ மட்டும் என்ன நான் பட்டினியாவா கிடக்கேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வேலை வெட்டியை செஞ்சுட்டு கஞ்சி தண்ணி குடிக்காமலையா கிடக்க. தாய் மவளும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்த காளியம்மா எடப்பட்டு சொன்னான், கஞ்சி தண்ணிக்கு இல்லாமல் உங்கள் அம்மா உன்னை கட்டி கொடுத்தான்னு நினைக்கிறியாக்கும். உங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் சரி, அவள் கண்ணு மூடிட்டான்னா உன் கெதி என்ன? உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணுமில்ல. அவன் கிழவனோ இளவட்டமோ நொண்டியோ மொடமோ கூனோ குருடோ, நமக்குன்னு ஒரு ஆம்பளை இருந்தா அது ஒரு மாதிரிதே, எல்லாம் ஒரு பாதுகாப்புக்குத்தே. சரி கிழவன்னு நீ வருத்தப்படாத, ஆறாருக்கு எங்கே எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். 1ஓ 2ஓ பிள்ளைய பெற்றுக்கோ, அதுகளை வளர்த்து ஆளாக்குனா நாளைக்கு உனக்குன்னு ஒரு உறவு இருக்குமில்ல. இளவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு துள்ளி குதிச்சுட்டு கிடப்பான், பிறகு ஓஞ்சு போயிடுவான். அதனால எதையும் யோசிக்காம போய் படுத்து தூங்காத்தா. ஆமாம், என்ன பெரிய கல்யாணம்னு மனசுல நினைச்சிட்டா கூட எதுவுமே சொல்லாம எந்திரிச்சு போனா கன்னியம்மா. அவங்க அம்மையும் எந்திரிச்சு போனா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. 2 பேரும் உறக்கம் பிடிக்காம புரண்டு புரண்டு கிடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்த வார்த்தை கூட பேசிக்கல. கலக்கத்தோடையும் கவலையோடையும் ராத்திரி பொழுத ஓட்டுனாங்க. கோழி கூப்பிட எந்திரிச்சு அக்கம் பக்கத்துல அம்புட்டு பேருமா சேர்ந்து போய் மாத்தூர் கிழவன் கண்ணையனுக்கு, திருக்கூறு குருவம்மா மக கன்னியம்மாளுக்கும் மாரியாத்தா கோயில்ல கண்ணாலத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. கண்ணையனோட பிள்ளைகளோ வேற யாருமோ வரல. தாலி கட்டின கையோட கன்னியம்மாளை தன்னோட கூட்டிக்கிட்டு போயிட்டான். சீரு சனத்தியெல்லாம் எதுவும் வேண்டாம்னுட்டான். எல்லாரும் அழுதுட்டாங்க. கன்னியம்மா மட்டும் குத்துக்கல்லாட்டம் மனசை இறுக்கிக்கிட்டு அவங்கூட போயிட்டா. அவளுக்கும் அழுகணும் போல இருந்தாலும் அவளால் அழுக முடியல. மனசு அம்புட்டு பாரமா இருந்துச்சு. மங்களக்குடின்ற ஊர்ல ஒரு ஓலை குடிசையில கன்னியம்மா தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. கண்ணைய பிள்ளைகளை பார்த்துட்டு வாரன்னுட்டு மாத்தூருக்கு போயிட்டான். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பேசின பேச்சு கன்னியம்மாளோட காதுல கேட்டுச்சு. ஏதோ கஞ்சி தண்ணிக்கே வழி இல்லாத வீட்டு பிள்ளையாம், தகப்பம் பேரு இல்லையாம், அவனும் வந்து பொண்ணு புள்ள கேட்டு வரலையாம். அதனால இப்படி இந்த கிழவனுக்கு பிடிச்சி கொடுத்து வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளையாத்தான் இருக்குது பாவம். இந்த கிழவனுக்கு அடிச்சது யோகோ. கிழவனுக்கு யோகம் அடிச்சிருச்சு. ஆனா எனக்கு சரி, என் தலையெழுத்து இம்புட்டுத்த. இந்த வீட்டு வேலைக்கு வந்த வேலைக்காரின்னு நினச்சிக்கிட்டு இங்கேயே வேலையை செஞ்சுக்கிட்டு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு காலம் தள்ளிட வேண்டியதுத கன்னியம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். கல்யாணமாகி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. காலையில் எழுந்திரிச்சு ஆளை போல் வாசை தெளித்து பெருக்கி கோலம் போட்டு சோத்தை பொங்கி வச்சு கிழவனுக்கு சுட சுட போட்டு மீதி மிச்சம் இருந்தால் கன்னியம்மா சாப்பிட்டுக்குவான். தினமும் கிழவன் எங்கேயோ கிளம்பி போயிடுவான்.
எதுக்கு போகிறான்னு இவகிட்ட சொல்ல மாட்டான். இவளும் அதை பற்றி கவலைப்பட்டுக்க மாட்டான். மத்தியானம் வந்தாலும் வருவான், வராமலும் இருப்பான். ராத்திரி கூட சில நாள் வராமல் இருப்பான், சில நாள் வருவான். முதல்ல ராத்திரி தனியாக படுத்துக்க பயமாக தான் இருந்துச்சு. போக போக பழகிட்டான். அவகிட்ட பேச்சு வார்த்தை வச்சுக்க மாட்டான். வேலை வாங்குறதுக்கு மட்டும் பேசுவான். அவனோட மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு அலையிறதா ஒரு தடவை சொன்னான். மாப்பிள்ளை சரியாக அமையவும் காளியம்மா கிட்ட சொன்னான், என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த நேரத்தில் நீ இங்கே இருக்க வேணாம், கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு, கல்யாணமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்தால் போதும், புரியுதா? சரி சரின்னு மண்டையாட்டுனான் கன்னியம்மா. அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். முன்ன பின்ன ஒன்றும் சொல்லாமல் இப்படியா வந்து நிற்கிறது அப்படின்னு குருவம்மா பதறி போயிட்டான். என்னத்தான் இப்படி திடீர்னு வந்து நிற்க, அவரும் வரல அப்படின்னு கேட்குறான். வரல ஆத்தா அப்படின்னு சொல்கிறான். என்ன அடிச்சு கிடிச்சு போட்டானா? நீ எதனாச்சும் சண்டை கிட்ட போட்டுட்டியா? நீ அப்படி சண்டை போடுற ஆள் இல்லையே. சண்டை போட உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே நல்லா பொழைச்சிருப்பியே. என்ன விஷயம்னு சொல்லாத்தா? குருவம்மா கேட்டுக்கிட்டே இருக்கையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. கல்யாணம் முடித்த கையோட போனவ இப்போத்தான் வாரான்னு சொல்லிக்கிட்டே வந்து உட்காந்தா அஞ்சலை. கன்னியம்மாட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்டா. என்னாத்தா கன்னியம்மா இப்படி இருக்க? உன் புருஷன் உன்னைய நல்லா வச்சிருக்கானா? கஞ்சி தண்ணியெல்லாம் நல்லா போடுதானா? எதனாச்சும் விசேஷம் உண்டா ஆத்தா அப்படின்னு கேட்கா. ஆமாம். ஆமாவா? அப்படி போடு. என்னமோ உன் மகளை ஒன்றும் தெரியாத அப்புறாணின்னு சொன்னியே, பாத்தியா 3 மாசத்துல உனக்கு பேரனோ பேத்தியோ தயார் பண்ணிட்டு தான். அப்படியாடி? என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. என்னத்த உங்ககிட்ட சொல்லலை? நீ முழுகாமல் இருக்கிய அந்த விஷயத்த. நான் எங்கே முழுகாமல் இருக்கேன்? இப்போ சொன்னதியே அப்படின்னு சொன்னவனே, எப்போ? ஏதோ விசேஷம்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறான். அவங்க வீட்டில் விசேஷம், மகளுக்கு கல்யாணத்தை வச்சுருக்காங்க, அதைத்தான் விசேஷம்னு சொன்னேன். நீ இதை கேட்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அடிப்போடி இவளே, நான் ஒன்று கேட்டா இவ ஒன்று சொல்லுதான். ஆமாம், அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ண நீ போகலையோ? என்னைய வரவேண்டான்னு சொல்லிவிட்டாக. அது ஏனா? கிழவனுக்கு கல்யாணம் மட்டும் முடிக்க தெரியுது, 4 பேத்துக்கு முன்னால் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் கூச்சமாக இருக்குதாக்கும். நீ கூட போயிருக்கணும் தாயி, உனக்கு தெரியாத பிள்ளைய இருக்கியே அப்படின்னு இழுத்தா அஞ்சலை. அவங்க மக்களுக்கு என்னைய கண்டாலே பிடிக்காதுன்னு சொன்னாங்க, அப்படி இருக்கையில எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கன்னி அத்தா சொன்னான். சரி அதை விடு, நீ எப்படி அத்தா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? அந்த ஆள் உங்ககிட்ட பிரியமா இருக்கானா அப்படின்னு குருவு கேட்டான். இம்புட்டு நாளாக நான் செத்தனா பொழைச்சனானு கூட நீ வந்து எட்டி பார்க்கல, இப்போ பெருசாக கேட்க என்னமோ என் பாட்டுக்கு இருக்கேன், என்னமோ இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் சொல்கிறத கேளு கன்னியம்மா, பேசாமல் ஒரு பிள்ளைய பெற்றுக்கோ, அது மூஞ்சியை பார்த்துக்கிட்டே காலத்தை ஓட்டி போடலாம், ஒரு புடிமானம் இருக்கும். என்ன குருவு, நான் சொல்கிறது சரித்தானே அப்படின்னு அஞ்சலி கேட்கவும் குருவம்மா ஆமாங்கிற மாதிரி மண்டைய ஆட்டினா. 4-5 நாள் கழித்து கன்னியம்மாவை கூட்டிக்கிட்டு போயிட்டான். போகிறதுக்கு முன்னாடி குருவம்மா சொன்னா, அப்பசி மாதம் தீபாவளிக்கு வாங்க, மகளுக்கு தலை தீபாவளி, மகளும் மருமகனும் வாராங்க, நானும் அங்கே போகிறேன், இவளை வேணா அனுப்பி வைக்க, தீபாவளி முடிஞ்சு வந்து கூட்டிட்டு போகிறேன். கன்னியம்மாளுக்கு எப்படா தீபாவளி வரும்னு இருந்துச்சு. தீபாவளிக்கு இன்னும் 3 மாதம் இருக்குதுன்னு அவளும் கவலையாக கிடந்தா. கரெக்டாக தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னையே கன்னியம்மாளை வீட்டுக்கு அனுப்பிட்டான். கன்னியம்மாளை பார்த்ததும் குருவம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னாத்தா, முன்ன வந்தப்ப நல்லா இருந்தே, இப்போ ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்கே. இப்போ கொஞ்ச நாளாக உடம்புக்கு சோம் இல்லைம்மா, கஞ்சி தண்ணியே உள்ளே போக மாட்டேங்குது, என்னமோ மாதிரி இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா கொமட்டிக்கிட்டே வருது. இரு அந்த மாறி கிளவியே கூட்டியாரே, நீ சொல்கிறத பார்த்தா முழுகாமல் இருக்கிற மாதிரில இருக்குது. தீபாவளி அதுவுமா நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கே, எதுக்கும் கிளவிக்கிட்ட கேட்டால் சரியாக சொல்லிவிடுவா. சொல்லிக்கிட்டே போய் மாறி கிளவியே கூட்டியாந்தா குருவம்மா. அவளோட சேர்ந்து இன்னும் 4-5 பேரும் வந்தாங்க. கிளவி பார்த்துட்டு கன்னியம்மா மாசமாத்தான் இருக்கான்னு உறுதியாக சொல்லிட்டு போனான். எப்படியோ நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு நினச்சி குருவம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டான். பார்க்குறவகிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா. மகளுக்கு அப்பப்போ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பக்குவம் சொல்லி கொடுத்தா. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நல்லது பொழுது செஞ்சு சாப்பிட வச்சா. 1 வாரம் கழித்து கண்ணையை வந்து கூப்பிடும்போது அவகிட்ட கன்னியம்மா மாசமாக இருக்கிற விஷயத்த சாடமாடையாக சொல்லி அவள் உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோணும்னு சொல்லி அனுப்புனான். அதை கேட்டதும் கண்ணியனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பதிலுக்கு எதுவும் சொல்லாமல் கன்னியம்மாளை கூட்டிகிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த மறுநாளே கன்னியம்மாளை பக்கத்து ஊரில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனான். டாக்டர் அம்மா கிட்ட என்னவோ சொல்லிட்டு கன்னியம்மாளை டாக்டர் கூட உள்ளே அனுப்பிட்டு
அவங்க அம்மா குருவம்மாளை ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லி தகவல் சொல்லி விட்டுட்டான். கன்னியம்மாளுக்கு மனசுல சந்தோஷமா தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் மாசமா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயும் செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிருப்பானோ டாக்டர்கிட்ட அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா தான் வந்தா குருவம்மா. குருவம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்தப்ப கண்ணைய அப்ப அங்க இல்லை. மவளை பார்த்து விவரம் கேட்கலாம்னு விசாரிச்சுக்கிட்டு உள்ள போனான். கிழிச்சு போட்ட நாரா கிடந்த கன்னியம்மாளை பார்த்து பதறி போனான். அவளுக்கு கொலையே பிடுங்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குற குருவம்மாளுக்கு பதில் சொல்ல நிலைமையில கன்னியம்மா இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு அவளுக்கே சரியா தெரியல. மலங்க முழிச்சுக்கிட்டு படுத்திருந்தா. அந்நேரம் பார்த்து அங்க வந்த டாக்டரம்மா குருவம்மாளை பார்க்க குருவம்மா டாக்டரம்மா கிட்ட கேட்டா, டாக்டரம்மா என்ன ஆச்சு என் பிள்ளைக்கு அப்படின்னு. டாக்டர்மா என்ன சொல்ல போறாங்களோன்னு கன்னியம்மாளும் பரிதாபமா பார்த்துக்கிட்டே இருந்தா. இவளோட புருஷன் ஒன்றும் சொல்லலையா? அவருதான் இவளை இங்க அட்மிட் பண்ணிட்டு கருவை களைச்சிட சொல்லிட்டாரு. என்ன சொல்லுறீங்க? கருவை களைச்சிட சொல்லிட்டாரா? குருவம்மா நடுங்கிற குரல்ல கேட்குறான். ஆமா, கருவை களைச்சிட்டு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் செய்ய சொன்னாரு. களைச்சிட்டு ஆப்ரேஷனும் செஞ்சாச்சு. இன்னும் 1 வாரத்தில் தையல் பிரிச்சிருவோம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர்மா சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. தாயும் மகளும் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருந்தாங்க. இதோட கதை முடிஞ்சுது.